பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணுமா? அதுதான் புத்தியுள்ள ஆராதனையா? மறுபடியும் உங்க வேதத்தை ரோமர் 12:1-2 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்களா. நம்முடைய சரீரங்களை ஆண்டவர் கொடுத்த அந்த பாத்திரத்தை எதுக்காக ஒப்பு கொடுக்கணுமா? ஜீவ பலியாக. ஜீவ பலியாக என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உல்தல் சன்னதி பொல்லிலே, அன்னை தந்தை உல்தல் சன்னதி முன்னிலே சொல்லுமாய் உல்தனு இதோ படைக்கிறே எல்லை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அல்தகாரத்தில் நின்றும் பாவப்பை அடிமைத்தனத்தில் நின்றும், அல்தகாரத்தில் நின்றும் பாவப்பை அடிமைத்தனத்தில் நின்றும் சொந்த ரத்த கீரையத்தால் என்னை மீட்ட, சொந்த ரத்த கீரையத்தால் என்னை மீட்ட சொந்த வாக்கு தத்தத்தை அல்லாது இப்போது எல்லை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. எல்லாம் எடுத்துருப்பீங்க. வாசிக்க கேட்போமா? ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை நல்ல கவனிங்க. நம்முடைய சரீரம் என்னதான் பூசி சென்ட் பூசி பவுடரை போட்டு வேண்டாதெல்லாம் தேய்ச்சி அழகுபடுத்தினாலும் கடைசியில் எங்கே தான் போடணும்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் பவுல் சொன்னா பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றான். எனக்கு அன்பானவர்களே, ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காவலை ஆவலாய் நாடினான் புகழுவேன் என்று ஒரு பக்தன் பாடினான். அவர் யாரு? ஜீவனை தந்தவர். அந்த ஜீவனை தந்தவருக்கு, நம்முடைய சரீரத்தை கிருபாதார பலியாக தமக்கு ஒப்புவித்தவருக்கு நாம் என்ன கொடுத்துருக்குறோம்? நம்ம ஆராதனை எது ஆராதனை? இதான் உட்காந்து பாடி துதிக்கிறது மட்டும் ஆராதனையா? பைபிள் எடுத்து வாசித்த மட்டும் ஆராதனையா? இல்லைங்க. உங்கள் சரீரங்களை என்ன செய்யணும்? ரோமர் 12:1 தான். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அன்றைக்கு எல்லாம் ஆராதனை பண்ணுறதுக்கு அந்த பக்கம் போய் விழுந்துட்டான். இந்த 3 பேர் மட்டும் நிற்கிறான். ராஜாவுக்கு விளங்கலை. திரும்ப டைம் கொடுத்து பார்த்தான். இன்னொரு முறை எக்ஸாம் ஸ்டார்ட்
உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஞானம் உள்ளவங்க, அறிவு உள்ளவங்க, அழகு உள்ளவங்க, அதனால் உங்களை இழக்கக்கூடாது. இன்னும் ஒரு தடவை சான்ஸ் தரேன். மறுபடியும் மேலே வாத்தியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? முழங்கும். மறுபடியும் நாதசுரம் ஒலிக்கும். பணிந்து கொண்டால் நல்லது, இல்லாவிட்டால் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட தீச்சுளை நடுவே என்ன செய்வீங்க? போடப்படுவீர்கள் என்று உங்களை என் கைக்கு தப்புவிக்கிறவன் தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். அவனே கேட்கிறான், உன் தேவன் யாரு? நம்முடைய தேவன் யாரு? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வ காலமும் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நாம் பாடுறோம், அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சர்வ காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. எனக்கு அன்பானவர்களே, அநாதி தேவன் உன் அடைக்கலம் அல்லவா? ஜீவ பலியா ஒப்புவிக்கணும் தெரியுது, ஆனால் எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. அப்படி காப்பாற்றி வச்சாப்புல சரீரம் எத்தனை நாள் நின்ற போது? நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய ஆட்கள் புல்லுக்கொப்பாய் இருக்கிறது. அதை யாக்கோபு சொல்லும் போது, கொஞ்ச நேரம் தோன்றி பின் தோன்றாமல் போகிற புகையை போல இந்த மனித வாழ்க்கையில் இந்த சரீரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க முடியுதா? நாக்கை கொடுக்குதா? கண்ணை கொற்படுத்திருக்கோமா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யணும்? உனக்கு அநேக நேரம் சொல்லுவோம், ஐயா நான் ஒப்பு கொடுக்க நினைக்கிறேன், என் கண் இடர்ல உண்டாக்குது. அவர் சொல்றாரு, கண் உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை என்ன செய்ய? பிடுங்கி எரிந்து போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிற ஒற்றை கண்ணனாய் பரலோகத்தில் பிரவேசிப்பது நலமாயிருக்கும். கை உனக்கு இடர்ல உண்டாக்கினா அதை பிடுங்கி எறிந்து அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனா நரகத்தில் போறதோட ஒத்த கையை நான் போனா பரவாயில்லைங்கிறார். கால் உனக்கு இடர்ல உண்டாக்கினா அதே தான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சரீரத்தை புத்தியுள்ள பலியாய், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். இதை ராஜா சொன்ன உடனே எல்லாரும் தாளம் பணிஞ்சிட்டான். இந்த 3 பேர் மட்டும் நின்னதுனால என்ன கிடைச்சிச்சு? ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினால 7 மடங்கு சூடாக்கப்பட்டு தூக்கிட்டு போனவன் கருகி போனான். இவங்களை தூக்கி கொண்டு தீயில போட போனவன் என்ன செஞ்சுட்டான்? கொன்று போட்டது. அவ்வளவு கடுமையான தீ. ஆனால் இவங்களுக்கு என்ன இல்லை? ஒரு சேதம் கிடையாது, மூடி கூட கருகலை. ஏன்னா நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு போலவும் பசும்பொன் நிறமான அதன் இறகின் சாயலாய் இருப்பீர்கள் என்று சங்கீதம் 68:13 சொல்லுகிறது. இவங்களை தூக்கி உள்ள எரிஞ்சாங்க. They are thrown away into the fire. எரிஞ்சான். எப்படி போய் விழுந்திருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கையில் கங்க தொட்டாலே என்ன சுடுது? நீதிமொழிகள் 6:28 வாசிக்கிறோம், எவனாகிலும் தழலில் மேல் நடக்கிறவன் தன் சால் சுடாமல் நடக்க கூடுமோன்னு கேட்கிறார். ஆனால் தீச்சூளையில் தூக்கி எறிகிறாங்க. எப்படி? கட்டியிருந்த நிசால்களோடு எல்லாம் அப்படியே தூக்கி எறிகிறாங்க.
தூக்கிட்டு போனவன் கிட்ட போகிறதுக்குள்ள அவனை தீ அவ்வளவு பலமாக இருந்துச்சு, அக்கினி. ஆனால் உள்ளே போய் போட்ட உடனே இவங்க 4 பேர் எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க? விடுதலையாக உலாவுகிறதை ராஜா பார்த்தார். ஆச்சரியம், இவ்வளவு சூடாக்கப்பட்ட தீச்சூளை நடுவே தூக்கி போட்டிருக்கேன், 3 பேரை தான் போட்டேன், 4வது ஒரு ஆள் கூட இருக்கார். ஐயா, அவர் யாரு? ஐயா, உன்னை கைவிடுகிறவர் அல்ல, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உலக மேன்மை அற்பம் என்றும், உலக ஆசி கோப்பை என்றும், உலக மேன்மை அற்பம் என்றும், உலக ஆசி கோப்பை என்றும், உள்ளத்தில் நின்று கோருமாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்டிடும் எத்தனை பேர், இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்டிடும் எத்தனை பேர், பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றன, ஜீவ அப்பம் கொடுப்பாயா, ஜீவ அப்பம் கொடுப்பாயா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சரீரத்தை ஒப்பு கொடுத்தா நாம என்ன கொடுத்துருக்கோம்? நாம் இன்னும் பாடிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன கொடுப்பேனோ உமக்கு, என்ன கொடுப்பேனோ, இல்லையா? என்ன கொடுப்பேனோ உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேனோ உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேனோ உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேனோ உமக்கு, என்ன கொடுப்பேனோ. ஆவேலை போல தன் தலையீற்றையோ, நோவாவை போல ஒரு தகன பலியையோ, ஆவேலை போல தன் தலையீற்றையோ, நோவாவை போல ஒரு தகன பலியையோ, ஆபிரகாமை போல தன் ஒரே மகனையோ, என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேனோ உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேனோ உமக்கு, என்ன கொடுப்பேனோ.
என்னத்தை கொடுக்குறதுங்க? ஒன்றை ஜீவன் சரீரம் இருக்கு, அதை முதல்ல கொடுக்க முடிஞ்சிருக்கா? இருக்கிற பணம் பட்டுவாடாலும் அப்புறம் பண்ணலாம். முதல்ல சரீரத்தை ஆண்டவருக்கா ஒப்பு கொடுத்துருக்கோமா? கண் உனக்கு கிணறு உண்டாக்கி நான் பிடுங்கி போடுனாரே, யோபு சொன்னானே, கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். எத்தனை பேரால் அந்த கண்களை காத்துக்கொள்ள முடிஞ்சிருக்கு? 1 யோவான் 5:18-19 வாசிக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நான் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் வீழ்ந்து கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம சரீரத்தை ஆண்டவருக்கா ஒப்பு கொடுக்க முடிஞ்சிருக்கா? இந்த தானியேலின் புஸ்தகத்தை எத்தனை முறை பிரசங்கம் கேட்டிருப்போம். ஆண்டவருக்காக எத்தனை பேர் தன்னையே கொடுத்தவங்க. நீரோ மன்னன் காலத்தில் எத்தனை பேர் எரிக்கப்பட்டவங்க. ஏன் ஹிட்லர் காலத்தில் சிறைச்சேதம், கில்லட்டில்ங்கிற கருவியை வச்சு சிறைச்சேதம் செய்யப்பட்ட எத்தனை பேர். எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ பேர் தங்களுடைய சுகத்தை எல்லாத்தையும் வெறுத்து வந்து இன்னைக்கு வச்சிருக்கிற வேதாகமம் கையில் இதற்காக உழைத்த சீகன் பால்க், ஏன் இடையங்குடியில் வந்து கால்நடையாக வந்தார் கால்டுவெல், படிப்பை பாதியில் நிறுத்திட்டு வந்தார் மர்காஷியஸ். ஏன்? எனக்கு அன்பான தொப்பியில் கூழ் வாங்கி குடித்தாரே ராக்லாண்ட். இவர்களெல்லாம் தன் ஜீவன சரீரத்தை ஒப்பு கொடுத்தாங்களேங்க, சுகத்தை விட்டு கொடுத்தாங்க. நாம் என்ன விட்டு கொடுத்துருக்குறோம்? இன்னைக்கு ஆண்டவருக்கா ஏதாவது பாடு இருக்குன்னா என்ன கேட்டால் சொல்ல, என்ன பாடு? கண்ணு தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். அவர் நாம் மைமிக்காக இருக்கும், அதுவும் வேற என்ன பாடு இருக்குது? எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜீவ வார்த்தையை சொன்னதுக்காக எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் தங்கள் சொந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க இல்லையா? நாம பாடுறோம்ல, பாடி துதி மனமே பரனை கொள் அடி துதி தினமே, பாடி துதி மனமே பரனை கொள் அடி துதி தினமே, தினமே பாடி துதி மனமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த போன்ற ஜாதியாம் எம்மை, சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த போன்ற ஜாதியாம் எம்மை, மந்தையில் சேர்த்து பாப்பரந்தமோடு, மந்தையில் 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 சேர்த்து பாப்பரந்தமோடு, மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக, மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே பரனை கொள் தாடி துதி தினமே, தினமே பாடி துதி மனமே. எத்தனை தீர்க்கத நிகழ போஸ்தலன், எத்தனை தீர்க்கத நிகழ போஸ்தலன், எத்தனை போதகன் மெய்ரத்த சாட்சிகள், எத்தனை தீர்க்கத நிகழ போஸ்தலன், எத்தனை போதகன் மெய்ரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து, எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து
தன்னை வேண்டுமோ அத்தனையும் தந்து இத்தனையாய் கிருபை வைத்தனம் தன்னை பாடி துதி மனமே பரதைகள் தாடி துதி தினமே தினமே பாடி துதி மனமே. எத்தனை தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்பட்டார்கள். எருசலேமே எருசலேமே, இயேசு சொன்னாரே லூக்கா 13:34, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்க்கும் வண்ணமா எத்தனையோ முறை உங்களை கூட்டிச் சேர்க்க மனதாயிருந்த உங்களுக்கோ போயிட்டு நம்முடைய சரீரத்தை மேல ஒப்பு கொடுக்க முடிஞ்சிருக்கா? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையில் தூக்கி எறியப்பட்டதுனால என்ன நடந்தது தெரியுமா? ராஜா கிட்ட வந்து சொல்றார். 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாங்க. அதே தானியேல் 3:27 பார்க்கிறோம். மிக அழகா எழுதி வச்சிருக்கார். ராஜா தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் சரீரத்தோட வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேசார் வசனித்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். புறஜாதி ராஜா வாயிலிருந்து வருது ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர, நல்ல கவனிங்க, தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து அறியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்தபடியினால் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் சொல்றேன், அவருக்காக உன்னை ஒப்புச்சு பார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நாள் தவறாது, மழை இருந்தாலும் வெயில் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நிகழ்ச்சி வரலாம் 5000 செலவழிக்கணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். ஏன் இவங்களை கூட்டிகிட்டு வர வேன் வாடகைக்கு ஒவ்வொரு வாரமும் 4000 செலவழிச்சு தான் வேன் வாடகைக்கு எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருந்தா ஒரு வேனையே அதுக்கு வாங்கி வைக்கலாம். அது என்றைக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும், நீங்கள் செஞ்சதை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் இன்னார் வச்சுட்டு போனதான் எவ்வளவுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வைக்கும். அன்றைக்கி ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு ஏழை, நான் என்னால் முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வரையா, கர்த்தர் எனக்கு மட்டும் நிறையா கொடுப்பாருனா நான் சேர்த்து நானே ஒரு வேலை கொண்டாந்து விட்டுட்டு வந்துடுவேன். நான் சொன்னேன், உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும், கவலைப்படாதீங்க. நீங்கள் இதற்காய் ஜெபியுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்களும் எப்போவாவது உங்களுக்கு டைம் கிடச்சா வந்து பாருங்கள். தாராளமாக வந்து பார்க்கலாம். இந்த பார்வையற்ற மக்களோடு உட்காந்து நீங்களும் எங்களால் முடிஞ்சதை ஒரு ஆகாரத்தை கொடுப்ப நீங்களும் சாப்பிட்டு போகலாம், கர்த்தர் ஏவினார். அது மட்டுமல்ல, மாதாந்திர கூட்டங்கள் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை திருநெல்வேலியில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஏதாப்புல கிரேஸ் மாலில் நடக்குது. இதில் வருகிற மக்களுக்கு ஒருத்தரை கூட சாப்பிடாமல் இருப்பதில்ல. திருநெல்வேலி மாவட்டம் கிறிஸ்துவுக்கு பேர் பெற்ற மாவட்டம். ஆனால் அங்கே ஒருத்தர் கூட இந்த பார்வையற்ற மக்கள் கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்? ஆண்டவர் அங்கே தான் அன்பு வச்சுருக்காரு. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் விசாரிக்கணுமே, ஒருத்தரை காணும். நாகர்கோயிலில் 2வது வாரம் OMCA பில்டிங்கில் வைக்கிறோம். அதை விட கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுக்கு மேலே அதிகம் பேர் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் நினச்சிக்கிறோம், இது பார்வையற்றவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆத்ம கண்ணு திறக்கப்படாதவங்களுக்கு சேர்த்து தான் வைக்கிறோம். நீங்களும் இந்த கூட்டங்களுக்கு வரலாம்,
வந்து பங்கு வரலாம். கர்த்தர் ஏவினாத்தாங்களாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 சொல்லலாம். பிரதர், நாங்கள் எப்படி உதவி வேணும்னு நினச்சா தூரத்தில் இருக்கோம், எங்களால் வந்து போக கூட முடியாது. இதில் 2 ஃபோன் நம்பர் வருது. தாராளமாக அது வழியாக ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பேங்க் மாதிரி, இப்போ பேங்க் மாதிரியே போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பேங்க் எல்லாம் இருக்குது, அதில் போங்க. அதுலேயும் அக்கௌண்ட் இருக்குது. 36 35 38 39 63 இந்த நம்பரை சொல்லுங்கள். அதில் ஒரு ஃபார்ம் இருக்குது, ஃபில்அப் பண்ணுவாங்க. அதில் 6 ஆகஸ்டின்னு வரும். நீங்கள் அதில் கட்டினாலும் கமிஷன் இல்லாமல் கட்டலாம், மணி ஆர்டர் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே எங்கள் சரீரங்களை உமக்கு உகந்த பலியாக ஒப்புவிக்க எங்களால் முடியுதா? அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறதே. நாங்கள் ஆராதிக்கிறோம், ஒவ்வொரு வாரம் ஆராதிக்கிறோம். ஆனால் எங்கள் சரீரங்களை, கை கால்களை, கண்களை, எங்களுடைய கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அவயவங்களையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக எங்களால் ஒப்புவிக்க இன்றிலிருந்தாவது எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு அதையோ எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இருந்தும், உறவுகள் இருந்தும், சொந்தங்கள் இருந்தும் கைவிடப்பட்ட மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் கூட என்னோட கூட இருந்து பார்ப்பதற்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்க்கிற அன்பு பெரியோருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.